டாக்டர், அறிவுத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள்னால அவங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன பாதிப்பு? அதாவது அறிவுத்திறன் குறையுள்ள குழந்தைகள்னால பெற்றோர்களுக்குன்னு இல்லைம்மா, பாதிப்பே பெற்றோர்களுக்கு தான். அந்த குழந்தைங்க கஷ்டப்பட போகிறது கிடையாது, கஷ்டப்படுறன்னு தெரியாது, கஷ்டப்படுத்துகிறோன்னு தெரியாது. ஸோ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இதில் பாதிப்புன்னு ஏற்பட்டால் அது பெற்றோர்களுக்கு தான். ஒரு சராசரியாக ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதில் எவ்வளவு அவங்க பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்றது. முதல்ல இது ஒரு கௌரவ பிரச்சனை. என் குழந்தை அறிவுத்திறன் குறையுள்ள குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிறது. சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கண் பார்வையில் ஊனம் அவ்வளவு அனுதாப அலை வீசுது. காது கேளாதவர்கள், கை கால் முடம் அவ்வளவு அனுதாப அலை வீசுது. அறிவுத்திறன் குறையுள்ள குழந்தைகளுக்கு ஏளனம் தான் கொடுக்கப்படுது. இங்கே முக்கால்வாசி ஜோக் பாருங்கள், அறிவுத்திறன் குறையுள்ள குழந்தைகளை வச்சு பேசுவாங்க. ஸோ அறிவுத்திறன் குழந்தைகள் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாவது இயற்கை. இது சமுதாய ஒரு சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நொந்து போவாங்க. ஒரு அறிவுத்திறன் குறையுள்ள குழந்தை இருந்தால் ரொம்ப, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இன்ஸ்டிடியூஷனலைஸ் சைல்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவனிக்கணும். அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்கள் எங்கே போவீங்க? ஏதாவது ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம், இல்லை ஏதாவது ஒரு உற்சவம், இல்லை ஒரு சடங்கு சம்பிரதாயம் கூட்டிகிட்டு போனால் எல்லாரும் விசேஷத்தை விட்டுட்டு உங்களை தான் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு என்ன, எப்படி இருக்குது, ஏன் இப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் விமர்சனங்கள். சரி, இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போக முடியாது, வீட்டில் விட்டுட்டு போக முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா இந்த குழந்தைய யார் பார்த்துக்கிறது, இதுக்கு யார் பால் கொடுக்கறது, இது எதையாவது போய் உருட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எதையாவது தொன்புடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, தொட்டுட்டா என்ன பண்ணுறது, அடிபட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற சில பெற்றோர்கள் வாழ்நாள் முழுக்க எந்த விதமான ஒரு சடங்கு சம்பிரதாயம் குதூகலம் பொழுதுபோக்கியும் அனுபவிக்காமல் இருக்கிறவங்க பார்த்துருக்கேன். 24 மணி நேரமும் டேர்ன் டியூட்டி மாதிரி போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று அவர் வெளியே போயாகணும், இல்லை அந்த அம்மா வெளியே போயாகணும். 2 பேரும் சேர்ந்து போகிறதுன்றது இல்லாமல் போயிடும். இன்னும் சில பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையாக இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டா கவனம் அந்த குழந்தை மேலே போயிடுமேன்ட்டு இன்னொரு குழந்தைய கூட பெற்றுக்காமல் இதுலேயே வாழ்நாள் முழுக்க செலவழிச்சிட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களால் எங்கேயுமே போக முடியாது. இதுலேயும் சில குழந்தைகள் ரகலை பண்ணுற மாதிரியோ இல்லை சில உடல் அவயங்கள் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த மாங்காய் மடையன்னு ஒரு அடைமொழி இருக்குது பாருங்கள். ஒரு மாங்காய் தலையுள்ள ஒருத்தன் அறிவுத்திறன் குறைவாக இருந்து அவன் நிறையா ரகலை பண்ணதாக ஒரு கதை வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால். அவனுக்கு பேரே மாங்காய் மடையன்னு பேர். அப்படி தான் அது பிரபல்யமானது ஒன்று. அந்த மாதிரி அதாவது ஊனம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ரெட்டைத்தலை, ஒற்றைத்தலை, கோணத்தலை, மாங்காய் தலை, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து விமர்சிக்கப்படும். ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டும் போக முடியாது, விட்டுட்டும் போக முடியாது. இன்னும் சில குழந்தைகள் எதையாவது ஒன்று போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், உடச்சிக்கிட்டே இருக்கும், இல்லை ஒரு மாதிரி ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்கள வாடகைக்கு வச்சுக்கிறதுக்கு கூட வீடு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்பயுமே அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்கள். குழந்தை அறிவுத்திறன் குறையாக இருக்கிறதுனால தனக்கு ஏதாவது ஒன்றா சொல்லவும் தெரியாது. எனக்கு வயிற்று வலிக்குது, இல்லை மயக்கமாக இருக்குது, கால் வலிக்குது, அது பாட்டுக்கு வீறு வீறுன்னு கத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் அனுபவத்தில் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதை வாயில் போடுறது, எதை வாயில் போடக்கூடாது. ஸோ இந்த பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா பயங்கர கொடுமை. அவங்க அனுபவிக்கிற ஒரு கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. நானே சில பேஷண்ட்ஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவேன்னா, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோமா அதை விட அதிகமாக எனக்கு தெரியும். ஏன்னா நீ ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, நான் இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்கள் உள்ள பெற்றோர்களை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீ ஒன்று சொல்லியிருப்ப, ஒன்று விட்டுருப்ப, என்னென்ன சொல்ல வேண்டி வரையோ அத்தனையும் எனக்கு தெரியும்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இதில் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. இது இன்ஸ்டிடியூஷனலைஸ் சில்ட்ரன்.
இதில் அடுத்தது எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட் இன்டெலிஜென்ட் இதை விட இன்னும் உங்களை போட்டு படித்திடும். அதாவது ஒன்று நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், இல்லை சுத்தமாக போயிடணும். இந்த ரெண்டும் கட்டம் இருக்குது பாருங்கள். இந்த வெகுலின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. இதை தான் சொல்லலாம், இதை தான் சொல்லக்கூடாதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. வீட்டில் நீங்கள் ஏதாவது ரகசியமாக ஏதாவது செஞ்சுருப்பீங்க, இல்லை எதையாவது ஒன்று வர்றவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. அந்த குழந்தை இப்போ குழந்தைன்ற அறிவை வச்சு சொல்கிறோம். ஒரு 18 வயசு பொண்ணு உங்களை பற்றி இப்படிலாம் எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்கன்னு வர்றவங்ககிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் பயங்கர கஷ்டம். அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு தன்னை பாதுகாத்துக்க தெரியாது. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அயோக்கியன், பொய் சொல்கிறான், ஏமாத்துறான் தெரியாது. ஒரு பவுன் விலை என்னன்னு தெரியாது, எடுத்து கொடுத்துரும். அதை எடுத்து கொடுமான்னு கேட்டால் கொடுத்துரும், நீ இதை செய்யுமான்னா செஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். அதனால் பெற்றோர்கள் தான் அதிகமான பாதிப்புக்கும் தாக்கத்துக்கும் உள்ளாகிறாங்க. இதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த பெற்றோர்களை ப்ராப்பராக நம்ம எஜுகேட் பண்ணணும். இந்தந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்தந்த மாதிரி சங்கடங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு அவங்கள உணர செஞ்சு எதிர்பார்க்க வச்சிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வராது. நிறையா பெற்றோர்கள் என் குழந்தைக்கு புத்திசாலித்தனம் குறைவுன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் உள்ள பெற்றோர்களை பீரியாடிக்காக கவுன்சிலிங் கொடுக்கணும். இதை விட இந்த மாதிரி கஷ்டப்படுற பெற்றோர்கள் இருக்காங்களா, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் தொய்வடைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அவங்களுக்கே ஹாலிடேஸ் கொடுத்து வெக்கேஷன் கொடுக்கணும். ஸோ இதில் பெற்றோர்களுக்கு தான் ஏகமான பாதிப்பு. ஸோ அவங்கள ப்ராப்பராக எஜுகேட் பண்ணி, ப்ராப்பராக கைட் பண்ணி, ப்ராப்பராக பிளான் பண்ண உதவுன்னா இன்னும் இவங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு சக்தியும் திறமையும் பொறுமையும் கிடைக்கும். அதனால் பெற்றோர்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் ஆகும்.